இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி புளிச்சக்கீரையை பற்றி பார்க்கலாம். புளிச்சக்கீரையில் நிறைய சத்து இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு இது புளிச்சக்கீரைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. புளிச்சக்கீரையை நம்ம வீக்லி 2 டைம்ஸ் சாப்பிட்டோம்னா பாடி ஹீட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. கல்லீரலில் இருக்கிற கழிவுகளெல்லாம் அகற்றுது. சைனஸு, உடல் சோர்வு, முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்க இந்த கீரையை சாப்பிடுங்க. கண்டிப்பாக முடி கொட்டாது. நமக்கு தான் இந்த கீரை தெரியல, ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்களாம் இப்போ இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகுதுங்க. புளிச்சக்கீரையில் இருக்கிற மெக்னீஷியம், கால்சியம் நம்ம எலும்புக்கு வலுவை கொடுக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது. கேன்சர் வராமல் தடுக்குது. இரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை அடைச்சி க்ளீன் பண்ணிவிட்டு ராஜ நோயெலாம் வராமல் தடுக்குதுங்க. பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. சரியான நேரத்தில் கருமுட்டை வெடித்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு இது உதவி செய்யுதுங்க. அதனால் இந்த கீரையை நிறைய சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.